சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நேர கல்யாண மந்திரத்தை சொல்லி நடத்தி வைங்க. இல்லை சார், ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அவள் முழு திருப்தியோட ஆசீர்வாதம் பண்ணா தான் குழந்தைகளோட கல்யாண வாழ்க்கை நன்னா அமையும். அம்மா அழிச்சுட்டு வாங்கோ, சட்டுப்புட்டுன்னு முடிச்சு அனுப்பிச்சுடுறேன். யோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதுயா. யோ, இந்த பிள்ளைக்கு அம்மா இல்லையா, செத்து போயிட்டாயா? அப்ப நான் மட்டும்தான், எனக்கு மட்டும் பாத பூஜை பண்ண முடியுமா? முடியும் தான், பட் இந்த பட்டு தட்டுங்கிறதால வேணாம். நீ ஒரு பூஜை பண்ண வேணாம். தாலி கட்டுற மந்திரத்தை சொல்லி தாலி கட்டுற வேலையை பாருங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டேள், ஆனா மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இருக்காளோ இல்லையோ, அவளுக்காவது பாத பூஜை பண்ண வேண்டாமா? யோ, உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை? ஏயா சும்மா செவ்வா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கியே? நாங்க தான் எதுவும் வேணாங்கிறோம்ல. ஏமா உமையா, உனக்கு பூஜை வேணுமாம்மா? அதெல்லாம் வேணாம் அண்ணே. என்ன உமையா பேசுற? ஏன் வேணா? கல்யாணத்தை எப்படி எப்படியோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதைத்தான் நடத்த விடாம பண்ணிட்டீங்க. இங்க நடக்கிற கல்யாணத்தையாவது முறையா நடத்த வேண்டாமா? எதுக்குமா இப்ப அதெல்லாம்? அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்களே, அவங்களா முட்டாளா? காரணம் இல்லாமையா எல்லா சடங்கையும் வச்சிருந்தாங்க? அதையெல்லாம் எதையுமே செய்யாம நேரா தாலி கட்டணும்னா எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி எங்களையெல்லாம் வரவழைச்சு எதுக்கு இந்த கூத்தெல்லாம்? நேரா கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு அத்தா இப்ப நேரம் பார்த்து குதிக்கிற? ஆமா, நேரம் பார்த்து தான் குதிப்பேன். நல்ல காரியம் நடக்கணும்னா நான் குதிச்சு தான் ஆகணும்.